மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான நிறைய லூர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேண்ட்மேட் லூர்ஸு. இதை வச்சு விரால் மீன் பிடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். விரால் மீன் பிடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு தேடி வாங்கியிருக்கேன் உங்களுக்காக. இது வந்து நாட்டு விரால், அவுரி, சன்னா, மொரிஸு இருக்கிற எல்லா விராலையும் அடிச்சு நோத்தலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வியட்நாம் விராலாம் விரட்டி பிடிக்கிற மாதிரி லூர் நிறைய வச்சுருக்கேன். ஒன்று கொடுத்துட்டு போயிடுவார் மனுஷன். ஒன்னொன்னா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஹபிபின்னு சொல்லிட்டு புது மாடல், ரொம்ப சூப்பரா. ஹபிபி பேரே அப்படித்தானே இருக்கு. பேர் பாத்தீங்கன்னா ஹபிபி ஹேண்ட் கிராஃப்டோட லூர். இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒன்னொன்னா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ரியல் வாரியர் தான். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான மாடல். இதெல்லாம் ஒரு நாய் உடனே தொலைச்சிச்சு, நம்ம கேமரா நாய். அடுத்து இங்க பாருங்க பெல்லா. இது வந்து ரியல் வாரியரோட. இப்ப ரியல் வாரியர்ல லேட்டஸ்ட் மாடல். பேயோட பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க. எல்லா பேருமே சூப்பரா இருக்கு மக்களே. ஒன்று வந்து ஹபிபி, பெல்லா, இவன் பேர் என்ன, ஜெம்முன்னு பேர் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைடு போன வீடியோவில் கட் ஆகி போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நெவர் ஃபெயிலில் வந்து பிரைடு வாங்கியிருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெவர் ஃபெயிலில் 28 mm ஜாப்பனீஸ் பிரைடு. நீங்கள் நார்மல் பிரைடு யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை விட பார்த்தீங்கன்னா இது டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் ஸ்பூல் பண்ணியாச்சு. இதான் நான் பிரைடு போட்டிருக்கேன். ஏன்னா கால நேரத்தில் வந்துட்டு அதனால் வீட்டிலே சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. லீடர் லைனும் கட்டியிருக்கோம். லீடர் லைன் பார்த்தீங்கன்னா 50 mm போடாமல் இந்த வாட்டி 70 mm போட்டிருக்கோம். அது 1.5 அடியில் போட்டிருக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நேற்று தான் ஒரு 5 கிலோ சைஸ் மீனை ஏற்றணும், ஒரு 7 கிலோ சைஸ் மீனை வேற விட்டோம். மனுஷன் பயந்து போய் 70 போட்டு வந்திருக்காரு. ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற லூர் பார்த்தீங்கன்னா இவர் தான். ஹபிபி கம் டு துபாய். நண்பர்களே, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹபிபி ஃப்ராகு. ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. இங்கே பாருங்கள், சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, பயங்கரமாக இருக்குது. ஊக்கம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறும். நல்ல ஊக்கு. இந்த ஊக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு மேலே வரும். என்னன்னா நீ பேசவே அங்கே ஒன்று அடிச்சுட்டு இருக்கேன். மக்களே, மீன் வந்துருச்சு. நான் டக்குன்னு ஓடுறேங்க பாருங்க. இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இவ்வளோ பெரிய ஸ்பூன் போட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 mm கிட்ட இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது இந்த ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராகில் ரொம்ப முக்கியமான விஷயம், முள் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டடாக இருக்கும். அதாவது புல்லில் போட்டிங்கன்னா டக்குன்னு மாட்டிக்காதீங்க பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன பம்பு மாதிரி இருக்குது. அந்த பம்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முள் உட்காந்துருக்கு. மீன் வந்து கடிச்சிச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், டப்புன்னு இப்படி வந்து ஊக்காகுது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃப்ராகோட டிசைனு. இதோட ஆக்ஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு இப்போ செக் பண்ணிடலாம். பார்த்தலாம்ண்ணா. உடியாண்ணா. மகளே, நம்மளோட புது பிரைடு போட்டு ரீல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ராடில் பார்த்தீங்கன்னா புது தவளையும் போட்டாச்சு. தாறுமாறாக இன்றைக்கி விரால் வேட்டை உடியாங்க. இன்றைக்கி விராலை பிடிச்சி அருமையாக வறுத்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணி வறுக்கலாம். உடியாங்க ஃபர்ஸ்ட் கேஷ் பண்ணுறேன். ஆனால் வீசிட்டுமா? வீசினேன். மிஸ்டேக் பண்ணேன். அண்ணா மீன் அங்கே வரேன். அதே பார்த்து ஜூம் பண்ணிவிடு பையன். அங்கே வர விரால் மீன் பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு. கலர் அப்படியே மயில் மாதிரி இருக்குது. காலங்காத்தால இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு அடிச்சிருக்கு. தண்ணிக்குள்ளே மட்டும் மாட்டி இருந்துச்சுன்னா இறங்க முடியாது. நம்மளால ஆசைக்கு தான் இறங்கியிருக்கணும். ஆவுனா ஃப்ராக மாட்டினாலும் என்னதான் இறங்க விட்றானுங்க, தண்ணிக்குள்ளே மீன் மாட்டினாலும் என்னதான் இறங்க விட்றானுங்க. ஐயோ, அன்னைக்கு அப்படிதான் விட்டுட்டு ஓடி போயிட்டோம். மக்களை சும்மா இருக்கிறானுங்களா? தண்ணிக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் யானை வருதுங்கிறானுங்க, அப்புறம் முதல்ல வருதுங்கிறானுங்க, ஓடுறானுங்க நம்மளை விட்டு போட்டு. ஃப்ராக் எப்போ இருக்கு பார்த்து சொல்லுங்க. ஃப்ராக் சூப்பராக இருக்கிறாரு. ஹேண்ட் கிராஃப்ட் ஹபிபி. ஓகே, கழட்டிண்ணா. ஓகே, இப்போ நாங்கள் இதை கழட்டி போட்டு இன்னும் ஒரு மீன் பிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய லூர்ஸ் இருக்குது. ஒரு லூராக ட்ரை பண்ணி இன்றைக்கி ரிவ்யூ எடுக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக எதாவது வேலை. இன்றைக்கி என்ன எடுக்கிறோமோ இல்லையோ இன்றைக்கி அருமையாக சமைக்கிறோம். ஆசிக்கண்ணாவோட வித்தியாசமான சமையல் முறையை இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் வித்தியாசம் இன்றைக்கி வறுக்காமல் வேறு ஏதாவது சமைக்கலான்னு. மக்களே, நம்ம ஸ்பாட்டுக்குள்ளே கிளம்பிட்டோம். இதான் நம்ம போக போகிற இடம். நல்ல புதர் காடு மாதிரி இருக்குது. இது உண்மையாகவே சதுப்பு நிலம் தான் மக்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா விவசாய பூமி, அதுவும் வாழை விவசாயம் பண்ணுற இடம்.
ஆற்றுல தண்ணி பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த இடம் ஃபுல்லாக அழுகிருச்சு. அப்படியே அந்த பாசி புல் வாழை மரம் எல்லாம் அழுகி பார்த்திங்கன்னா சொதன்னு இருக்குது. சேரு ரொம்ப அளவுக்கு அதிகமான சேரு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த தவளை சின்ன சின்ன பூச்சி எல்லாம் நிறைய இருக்குது. அதை வேட்டையாடுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த விரால் மீன் இங்கே சுற்றிட்டுருக்கு. நம்ம இப்போ இந்த இடத்துக்குள்ளே போய் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆகிடுச்சு. வெயில் அந்த அளவுக்கு இல்லை. இதான் கரெக்டான சூழ்நிலை. மீன் அடிக்க ஏதுவான நிலமையில் இருக்காங்க. பாருங்கள் அந்த இடத்துல ஏதோ அடிச்சிட்ருக்கு மீன். அந்த இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே நல்ல லொக்கேஷன் இது. போக தான் கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது. ஆனால் பார்த்து போனேன். கீழே பார்த்தீங்கன்னா விஷப்பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உன்னை பாம்பு கடிச்சிருக்கானே இதுக்கு முன்னாடி? பாம்பு கடிச்சது இல்லை. பாம்பு கிட்ட நின்று வீசி இருக்கேன். அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாது. எந்த மிருகங்களும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் அது தற்காப்புக்காண்டி தான் எதாக இருந்தாலும் தாக்குமே தவிர தானாக வந்து தாக்காது. ஆமாம் மக்களே, இது ஒரு நல்ல கருத்து. ஆனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா பக்கத்தில் போகாதீங்க. இந்த ஆள் பேச்சை கேட்டு போய் கடிச்சு தொலைச்சுன்னா என்னைய வந்து திட்டுவீங்க. அதே மாதிரி இந்த மனுஷன் இப்போ என்னை தண்ணிக்குள்ளே இறக்கிவிட்டு எனக்கு குளிர்வா தாங்க முடியல. லைட்டாக மழை வேற தூருது. இன்றைக்கி ஃப்ராக் எங்கேயாவது மாட்டினா இவர் தான் எடுக்கணும். இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது முதல்ல இருக்கக்கூடிய இடம். கடிச்சு வச்சுச்சுன்னா நான் உங்களுக்கு லைவை போட்டுறேன். ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி ஏன்னா முதல்ல தூக்கிட்டு போகுமாமா இந்த மனுஷன் வந்து ஃபேஸ்புக்கில் லைக் போட்டு சம்பாதிக்கலான்னு பார்க்குறியா? விட மாட்டேன். ஆவியாக வந்து கொள்ளுவோம்னு ஒன்று உள்ள. இப்போ நாங்கள் வீசுகிறேன். இங்கே எதாவது கிடைக்குதானே? அண்ணா மிஸ் ஆயிடுச்சு மக்களே, மிஸ் ஆயிடுச்சு. மக்களே அடிச்சிருச்சு மீன். தரமான சம்பவம். ரொம்ப நேரம் ஆச்சு ஆனால் அடிச்சிருச்சு. சைஸாக இருக்குது. ஊக்கப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்குது. இறங்கிடுமாமா? வந்துச்சு. நல்லா சைஸான ஆறாள் மக்களே. யாரு ஊக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இறங்கியிருக்கு. சைஸான வராது. 1 கிலோக்கு மேலே இருக்குல்லண்ணே? அண்ணா இன்னைக்காவது வெயிட் மிஷின் எட்டு வந்தியா? மானங்கட்ட மனுஷையா நீ? மக்களை ஏன் தப்பு இல்லை. நானும் வெயிட் வச்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாரு. நான் ஒன்றும் பண்ணல மக்களே. காலையில் ஏதோ அவசர தூக்க கலக்கத்தில் 4 மணிக்கு எழுப்பி விடுறாங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கிங்க ஏன் நிலமையும். மக்களே அங்கே ஒரு மீன் அடிச்சிருச்சு. தாறுமாறு. இப்போதான் ஒரு மீன் லேண்ட் பண்ணி முடிச்சாப்புல. அதுக்குள்ளே இங்கிட்ட ஒரு ஆள் மீன் எடுத்துகிட்டு வராப்புல. என்னன்னா நான் எதை கழட்டுவேன்? இங்கே பாருங்க, இது வந்து ஹேண்ட் கிராஃப்டோட ஃப்ராகு அபிபி. அது என்ன ஃப்ராக் காட்டுங்க? நான் ரியல்வே பீக்குண்ணா. இது பார்த்தீங்கன்னா ரியல் வாரியரோட பீக்கு. மக்களே உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப ரிசல்ட்டான ஃப்ராகை மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வாரியரோட பீக்கு. சூப்பராக இருக்கும் லாங் கேஸ்ட் பண்ண. இங்கே பாருங்கள், சின்ன விராலாக இருந்தாலும் சூப்பராக ஊக்கேறி இருக்குது. இப்போ நான் காட்டுற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹபிபி ஹேண்ட் கிராஃப்டோட ஃப்ராக். இதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ராக் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக லக்கி ஃபிஷிங் டாக்ஸில் ஸ்டாக் இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேரளாவில் ட்ரீம் ஃபிஷிங் அப் அந்த கடையிலேயே ஸ்டாக் இருக்குது. 2 கடையில் எங்கே வேணால் வாங்கிக்கோங்க. கழட்டினேன் மக்களே. அங்கே பாருங்கள் 2 மீன், தரமான 2 மீன் அடிச்சிருக்கு. ஊக்கோட குவாலிட்டி சரி, இந்த லேட்டக்ஸோட குவாலிட்டி சரி, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஹேண்ட் கிராஃப்ட் வந்து ஃப்ராக் ரொம்ப நல்லா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ராகை வந்து ஆஷிகா நாட்டை கொடுத்துடலாம். ஆஷிகா நாட்டை கொடுத்து இந்த ஃப்ராகை செக் பண்ண சொல்லலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் வாரியர் ஃப்ராகுக்கு மாற போகிறோம். ரியல் வாரியர் ஃப்ராக் எடுத்து அதையுமே இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ணே இதை போட்டு பிடிக்கிறியா?
பிடிக்கிறேனே. உடியா மீனை டப்புன்னு கழட்டி போட்டு வானே மக்களே. இதான் நம்ம பிடிச்ச மீன். 2 மீனுமே தரமான மீன். ஒரு மீன் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே இருக்கும், ஒரு மீன் 3/4 கிலோ இருக்கும். நல்ல சைஸான மீனுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பர் சைஸில் சூப்பர் மீனாக கேட்ச் ஆகிருக்குது. அடுத்த மீன் இதே ஃப்ராகெல்லாம் நான் ஒன்று பெருசு பிடிக்கிறேன். இதான் வந்து நம்ம யூஸ் பண்ண ஹேண்ட் கிராஃப்டோட ஃப்ராகு ஹபிபி. நல்ல பெரிய ஸ்பின்னரு. இதில் நல்ல ரிசல்ட் இருக்குது. இதை தாராளமாக நம்பி வாங்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஊக்கப் மிஸ் ஆகலை. இப்போ இந்த ஃப்ராக் அண்ணன்ட்ட கொடுத்துட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா ரியல் வாரியரோட ஃப்ராகு. இது ரொம்ப பெரிய ஃப்ராகு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஃப்ராக்னு காட்டுறேன். இதோட பேர் வந்து பெல்லா. இங்கே பாருங்கள், இதை விட பார்த்தீங்கன்னா பெல்லா பெருசு. ஆனால் ரெண்டுலேயுமே ஒரே சைஸில் தான் இந்த ஸ்பூன் இருக்குது. ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 2 ஒரே சைஸ் ஸ்பூனு. 2மே எனக்கு தான். 2 இல்லை, இன்னைக்கு 1 தான் உனக்கு. 2மே எனக்கு தான். இப்போ வந்து அண்ணாவுக்கு இதை கொடுத்துடலாம். தானே மழை வேற பெய்தா. அண்ணா மீன் பிடிச்சிருவியா? எத்தனை மீன் பிடிப்ப? தெரியல மக்களே. தெரியலையா? கொண்டுருவேன். ஒரு 5 மீனாவது பிடிக்கணும். நானா இதில் ஆனால் 5 மீன் பிடிக்க மாட்டேன். 5 மீன் சேர்ந்து ஒரே மீனாக பிடிக்க போகிறேன். லப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு மொத்தமாக எங்கள்கிட்ட 3 மீன் இருக்குது. நாங்கள் டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 பேர் இருக்கோம். ஃபகீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டான். இப்போ 4 பேர் இருக்கோம். இங்கே பாருங்கள் மீனை. 3 மீன் இருக்குது மக்களே. அடுத்து ஃப்ராக் இப்போ எங்கள் கைக்கு வந்துருச்சு. அடுத்து நான் பிடிக்கிறேன். இவ்வளோ நாள் ஃப்ராக் இல்லாமல் என்னால் வீச முடியல. இப்போ நான் பிடிக்கிறேன். என்ன ஃப்ராக் பேரை சொல்லுங்க பாப்பா கரெக்டாக. ஹபிபி. ஹபிபி கம் டு துபாய். அண்ணா அண்ணா அண்ணா. ஐயோ இந்த மனுஷன் என்ன கொண்டுருவாரு. உன்னை கொண்டு நான் புதைக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. கொலைதாயா உனக்கு நடக்க போகுது. ஒழுங்கா ஊக் செட் பண்ணணும். எப்படி அடிக்கிறது முன்னாடி கத்துனா இது கத்துற? அண்ணா 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 மீன் போது புதருக்குள்ள இப்படியே வேடிக்கை பார்த்து இப்படியே நிக்கிறது. இந்த லட்சணத்துக்கு பேர் தான் மீன் பிடிக்கிறது. நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்கிறீங்க. நான் தான் அந்த ஆளை குறை சொல்கிற மாதிரி. நீங்களே பார்த்துங்க. போட்டி போர் பக்கோடான்னாங்க. இப்போ கடைசியில் மிச்சர் தின்னுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில. தூக்கி காட்டுங்க. இங்கே பாருங்கள், கருப்பு கலர் ஸ்கூபி ஃப்ராகில் அடிச்சிருக்கு. நல்லா ஒரு 1/2 கிலோ இருக்கும் இந்த அவுரி மீன். அவுரி மீன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1/2 கிலோவுக்கு கீழே இருந்தால் ரிலீஸ் பண்ணுங்கள். நான் வந்து இதை ஆங்கிலர்ஸுக்கு சொல்கிறேன், மீனவர்களுக்கு கிடையாது. ஆங்கிலர்ஸ் யாராக இருந்தாலும் கம்பல்சரி 1/2 கிலோவுக்கு மேலே கீழே இருக்க மீனை கழட்டி விட்டுருங்க. அது ரொம்ப நல்ல பழக்கம். இப்போவே பழகிக்கங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய மீனை பிடிங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபிஷிங் பண்ணுங்கள். நமக்கு சாப்பிட 2 மீன் இருந்தால் போதும். இவ்வளோ மீன் நமக்கு தேவையே இல்லை. விட்டுறலாம் தாராளமாக. மக்களே வண்டு மீன் அடிச்சிட்டாண்டே. என்ன மீன்? மீன் உண்டா? என்ன தவளை சொன்னா திட்டுவேன். என்ன தவளை? அர்பன். ஏடா உங்களுக்கு இந்த அர்பனை தவிர வேறு எதுலையும் அடிக்கவே மாட்டிங்களா? இங்கே பாருங்க, எங்கே போனாலும் சரி இது நல்லா அடிக்குது மக்களே. உங்களால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கி அதுலேயே மீன் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அர்பனை ட்ரை பண்ணுங்கள். அர்பனில் அடிக்காத மீனே கிடையாது. பெருசாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தாலும் சரி அடித்து தள்ளுது. எனக்கு என்னமோ இந்த மீனை இந்த லூரை கண்டாலே பிடிக்க மாட்டேது. இவங்க யூஸ் பண்ணி இந்தாங்க கழட்டுங்க. நல்ல சைஸ் மக்களே. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 1 கிலோவுக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி அடிக்கிற எல்லா விராலுமே பெருசாக இருக்குது. ரொம்ப பெருசு இந்த விரால். பெருசு தானேண்ணா? நல்ல சைஸாக இருக்குது. முக்கால்வாசி மீன் ரிலீஸ் தான். உடனே போயிட்டா. பை பை. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சின்ன மீனெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ப்ரீடு வந்து ரெகுலராக இருக்கும். நம்மளாலே ஃபிஷிங் பண்ண முடியும். நீங்களும் மீனவர் மாதிரி பண்ணக்கூடாது. ஆங்கிலர்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்கோங்க. தவிர்க்க முடியாமல் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஏறிச்சுன்னா அதை எடுக்க முடியாது. அது இறந்துடும். அதை விட்டுட்டு மித்தபடி நம்மளால் விட முடிஞ்சதெல்லாம் விட்டுருங்க. உங்களால் கண்டிப்பாக முடிஞ்சதை விடுங்க. நண்பர்களே, இந்த பிரைட் லைன் வந்து நல்லா இருக்குது. நெவர் ஃபெயிலோட பிரைட் லைன் இது. 28 mm சூப்பராக இருக்குது. நான் ஒரு மீன் அங்கேருந்து அடித்து கூட இழுத்தேன். நல்லாவே இருக்குது. ஊக்கப்பு சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்க எவ்வளோ மீன் அண்ணன் பிடிச்சி எடுத்துகிட்டு வராருன்னு. இப்போ நான் அதை த்ரோ பண்ணி காட்டுறேன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. நல்லா வெயிட்டாக இருக்குது. இங்கே வரேன் எவ்வளோ மீன் அடிச்சு இன்றைக்கி நவத்திட்டோம். இப்போ அவங்க வேறு அங்கே போயிட்டுருக்காங்க. அவங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்னு தெரில. ஆப்போசிட் வேறு இப்போ போய் நாம் எவ்வளோ மீன் பிடிக்க போகிறோன்னு தெரியல. ஆமாம், நாங்கள் இப்போ அந்த கரை ஃபுல்லாக வந்து கேஷ் பண்ண போகிறோம். கிருஷ்ணா வந்துட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூவாலன் வந்துட்டார். மொத்தம் நம்ம டீமில் இப்போ ஆள் ஏறிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ பேர் வர்றாங்கன்ட்டு. இங்கே வரேன் அந்த கரைக்கே போயிடுது நண்பர்களே. உண்மையாகவே நல்ல பிரைடு தான் இது. நம்பி வாங்கலாம். நான் அவ்வளோ சீக்கிரம் எப்போவுமே பிரைடு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பிரைடை பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணுவேன். ஆனால் இந்த பிரைடு நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விடவே நல்லா லாங்காக போகுது. என்ன ஃப்ராகு? மொரிஷா ஃப்ராகா? ஏன்டா உங்களுக்கு மொரிஷா விட்டால் வேறு ஃப்ராகில் மீனே பிடிக்க மாட்டிங்களா? ஏங்க உலகத்தில் சிறந்த ஃப்ராக் எதுங்க? ஸ்லோவாயில் ஊக்கானா மேலே இல்லை
பொறுமை இன்னும் கொஞ்சம். அந்த இடத்துல நீ கேட்கலாம். ஸ்ட்ரைக். அருமடா. சே, இன்னும் கொஞ்சம் ஊக்கப் கம்மியாக பண்ணிட்டேன். ரியல்வாரியரோட ஸ்கூபியில் மாட்டியிருக்கு ப்ரோ. இங்கே பாருங்க எவ்வளோக்கு ஊக்காயிருக்குன்னு. ஃப்ராகை பார்த்தீங்கன்னா நல்லா முழுசாகவே உள்ளே ஃபுல்லாக முழுகிடுது. இந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு, அடியில் போயிருக்கு. நல்ல ஊக்கப்பு மிஸ் ஆகிறதே கிடையாது. நீங்கள் மீனை வந்து கழட்டும் போது மேக்ஸிமம் கிரிப்பரும் நோஸ் பிளேயரும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். கிருஷ்ணா சொல்கிறது ரொம்பவே கரெக்டு மக்களே. எப்போவுமே பிளேயரு கிரிப்பரு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ரியல் வாரியோட இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் அடிக்கலை. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த இடத்துல மீன் ரொம்ப பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கும் செக் பண்ணிடலாம். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, இன்னொரு சின்ன ஃப்ராக் இருக்குது. இவனுமே பார்த்தீங்கன்னா ரியல் வாரியர் தான். அவனை தூக்கி போட்டு செக் பண்ணிடலாம். ஃப்ராகோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெம். பார்க்கவே ஜெம் மாதிரி தான் இருக்குது. இல்லைன்னா அந்த இடத்துல சின்ன ஃப்ராகை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். நல்ல டிஸ்டன்ஸும் போகும். அடிச்சிருச்சு மக்களை. நல்ல ஒரு விரால் மீன் மக்களே, நல்ல ஒரு விரால். ஊக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஏறி இருக்குன்னு தெரில. இந்த இடம் ஃபுல்லாக சேறு சாகுதிங்க வருங்க. முட்டி அளவு ஆழத்தில் போய்கிட்டு இருக்கேன். இந்த மீனை எப்படியாவது கரைக்கு எடுத்துகிட்டு போயிடணும். இது வந்து ரியல் வாரியரோட ஜெம்மில் அடிச்சிருக்கு. ஜெம்மு நல்லா ஒர்க் ஆகுது மக்களே. ஜெம்மில் பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிருச்சு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நான் அந்த ரியல் வாரியரோட பெரிய ஃப்ராக் வச்சு ட்ரை பண்ணேன். மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னமாக இருக்குது. அந்த ஃப்ராக்கு குறைஞ்சது 1 கிலோ இருக்கணும் மீன். அப்போ தான் அடிக்குது. எந்த மீன் கடிக்க மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வருங்க. ஜெம்மை மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேஸ் தான் பண்ணேன். 3ஆவது கேஸில் நல்ல பார்த்தீங்களா மக்களே. காலையிலேருந்து போராடி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நான் 3 மீன் பிடிச்சிட்டேன். இன்னும் ரியல் வாரியரோட பெரிய ஃப்ராகில் மட்டும் பிடிக்கல. கண்டிப்பாக அவனையும் ட்ரை பண்ணி நம்ம மீன் பிடிச்சே ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெம்மு, நீங்கள் எப்போ ஃப்ராக் வாங்கினாலும் ஒரு பெருசு சின்னம் அதை விட சின்னன்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரே சைஸில் எல்லா ஃப்ராகையும் வாங்காதீங்க. இப்போ நான் சின்ன சைஸ் வச்சிருந்தனால தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மீன் கிடச்சிருச்சு. நாங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட் ஃப்ராகில் பிடிச்சோம்ல, அபிபியில் பிடிச்சதான் இருக்கலே பெரிய மீன். இப்போ அண்ணன் காட்டு இருப்பாருங்க. ஆனால் எல்லா மீனையும் கொட்டி காட்டினேன். இங்கே பாருங்க, இங்கே பாரு மக்களே, அங்கே மட்டும் இல்லை, கொத்து கொத்தா மீன் தான் மக்களே. அள்ளி போடனேன். ஒரே மீன் வேட்டை. எல்லாமே பார்த்தீங்கன்னா விரால் மீன், அவுரி மீன் எல்லாம் கலந்து கிடக்கு. இங்கே பாருங்கள், அந்த விரால் பாருங்கள் எவ்வளோ பெருசு. நான் அந்த பெரிய விரால் எடுத்து காட்டினேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய விரால்னு. நல்ல சைஸ் மக்கள். இந்த விரால் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 1.5 கிலோ இருக்கும் இந்த விரால். நல்ல முரட்டு விளாடு. இது பார்த்தீங்கன்னா ரியல் வாரியரோட ஃப்ராகில் அடித்தது. சரியான சைஸ். 1 2 1 11 மீன் மக்களே. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 11 மீன் கிடச்சிருக்கு. 11மே நல்ல சைஸான மீன் மக்களே. ஆஷிகனாக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெருசாக எந்த மீன் கிடைக்கல. ஏன்னா அவருக்கு யூஸ் பண்ணுற ஃப்ராகு புது ஃப்ராக் அவருக்கு இன்னும் செட் ஆகலை. இப்போ நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். கண்டிப்பாக அங்கே யூஸ் பண்ணி மீன் பிடிச்சிடலாம். இந்த இடத்த பொறுத்தவரை என்னென்னா செத்தை ரொம்ப அதிகம். ஃப்ராக் பார்த்தீங்கன்னா சின்னமாக இருந்தால் தான் மீன் நல்லா அடிக்குது. காலையில் நாங்கள் ட்ரை பண்ண இடத்துல கூட பெரிய ஃப்ராக் அடிச்சிச்சு. இந்த இடத்துல வந்து அப்படி அடிக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம இருக்க மீன் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம். அங்கே போய் ட்ரை பண்ணலாம். அங்கே மீன் பிடிச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கிற இடத்துக்கு போயிடலாம். அப்படியே அங்கே வாங்க ஜாலியாக இருக்கும்.
மக்களே நம்மளோட ஜெம்மு பார்த்தீங்கன்னா அருமையான வேலையை பார்த்துட்டாரு. ஜெம்மை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா மீன் 2வது ஸ்ட்ரைக்கில் ஜெம்மை தூக்கி உள்ளே வச்சிடலாம். இவர் நம்ம இப்போ அதிர்ஷ்ட கல் எங்கே மீன் கிடைக்கலையோ அங்கே போட்டுக்கலாம். அடுத்த மறுபடி நம்ம ஹென்னாவை எடுத்துட்டோம். ஹென்னாவா எல்லாவான்னு மறந்து வச்சு பேர் என்ன, பெல்லா. சாரி மக்களே, பெல்லா. இவர் தான் பெல்லா, பெரிய ஸ்பூன் பெல்லா. சூப்பராக இருக்குது, லாங்காக போகுது. ஆனால் பெரிய மீனாக இருந்தால் மட்டும்தான் பெல்லாவை கடிப்பார். இவ்வளோ பெரிய வாய் உள்ள மீன் தான் பெல்லாவை கடிக்க முடியும், சின்ன மீனால் கடிக்க முடியாது. அங்கே நாய் கூப்பிட்டுருக்காரு மீன் ஒடிக்க சொன்னால். பரிசலில் உட்காந்து வீசுறது செம்ம ஃபீலாக இருக்குது. ப்ரோ நீங்கள் கோர் ப்ரோ முட்டி வேணுமே வண்டி ஓட்டுறது. பார்லிமெண்ட் நியூஸில் தப்பாக போடுவாங்க. அந்த மூட்டைக்கு இது மக்களே நம்ம வண்டி எடுத்தாச்சு, பயணத்தை ஸ்டார்ட். மக்களே சதுப்பு நிலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தண்ணிக்குள்ளே என்ட்ராகிறோம். நம்ம பரிசலை விட்டு இறங்கிட்டோம். அங்கே பாருங்க ஆறு. பரிசலை வந்து ஒரு திட்டில் நிப்பாட்டியிருக்கோம். நம்ம நிற்கிறது மட்டும்தான் திட்டு. கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு போனாலும் குழி, இங்கிட்டு போனாலும் குழி. நாங்கள் மொத்தம் 5 பேர் வந்திருக்கோம். இங்கிட்டு 2 பேர், அங்கிட்டு 2 பேர் இருக்கோம். எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். அங்கிட்டு போவோம், நம்ம பாதுகாப்பாக போகணும். நான் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். இருக்கு மக்களே, அடிச்சிருச்சு. ஆனால் மீன் தான் இல்லை, குட்டி மீன் மக்களே. ஆடாச்சா, போயிருச்சு மக்களே, போயிருச்சு. இங்கே பாருங்க, ஸ்பின்னரை உள்ளே வச்சு கடிச்சதுனால ஊக்காகலை. நம்ம ரியல் வாரியர் ஃப்ராகில் கிடச்சி ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போச்சு. ஐயோ ஃப்ராக் இல்லையே, மழை வருது. திருப்பதியில் ஆசிக்கனா பார்த்தீங்கன்னா தவளையை தொலைச்சிட்டாரு. என்ன நடந்துச்சு? ஒரு மீன் அடிச்சிச்சு, ரொம்ப லாங்கில் அடிச்சிச்சா, நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியல. பாருங்க, நம்ம நடு தண்ணியில் நிற்கிறோம், எப்படி மீன் ரிட்ரீவ் பண்ண முடியுது? என்ன ஃப்ராக்னா தொலைச்சா? ஹபிபினா, ராசியான ஃப்ராக்னா. காலையில் நான் 10 மீன் அடிச்சிருக்கேண்ணா. அடுத்தது இப்போ ஆசிக்கனாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெம்மை கொடுக்க போகிறோம். இந்தா நான் ஜெம்மை வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும் ஜெம்மை. அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு. பிரவீன் அடிச்சிட்டாரு பாருங்க. விட்டுறாதீங்க. குட்டி தான் பரவாயில்ல. நம்ம பிரவீன் அவரை மாதிரியே சைஸில் ஒன்று அடிச்சிருக்காரு. சீட்டோல் அடிச்சிருக்காரு. தரமான மீன், ஆவரி மீன். ஒரு மீன் அடிச்சிச்சு, அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்கல. இப்போ நாங்கள் அந்த பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பரிசில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்துகிட்டு அப்படியே பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சமையலை பண்ண அங்கே ஒரு செம்ம போடு. சமைச்சுக்கிட்டே பிடிக்கிறது மக்களை இங்கே பாருங்க. இங்கே நாங்கள் சமைச்சுக்கிட்டு இருந்தோம், அங்கே ஒரு மீன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி போட்டு பிடிச்சாச்சு. எடுத்து அதே பகிமே சைஸ்ண்ணே. எப்படி ஊக்க ஏறி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்க. உள்ளே போய் நல்லா ஏறி கிடக்கு. மக்களே தரமான சம்பவம். சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆறு ஓரத்தில் உட்காந்து மீனெல்லாம் கழுவிட்டு வந்து இங்கே சமைக்கிறதுக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மீன் லைட்டாக டப்புன்னு அடிச்சிச்சு. டப்புன்னு அடிச்சோன்னா ராடு எடுத்து போட்டு மீனை பிடிச்சாச்சு. மீனை பார்த்தீங்கன்னா அங்கே ஓரமாக துடிச்சிட்டு இருக்காருங்க. அங்கே தூக்கி போட்டு இங்கே மறுபடியும் உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு. மீனவர் வாழ்க்கை இப்படி தான் போகுது மக்களே. சம்மலா பண் மக்களே, அது பாட்டு சமையலே இருந்துதான் பரவாயில்ல. அது நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்குது பெருசா. இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குயிக்காக சமைக்கணும். அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக ஏதோ சமையலை பண்ணிகிட்டு இருக்காரு. வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு இருக்காரு. இங்கே மீனை பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக கட் பண்ணாமல் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்காரு. என்ன பண்ண போகிறாப்புலன்னு தெரியல. அங்கே வாழை இலை வேறு இருக்குது. ஏதோ இன்றைக்கி ஒரு சம்பவம் உறுதின்னு மட்டும் தெரியுது. ஆமாம், லெமன் எதுக்கு ஊற்றிருக்கீங்க? சும்மா தான். சரிதான்.
என்ன சமைச்சு எடுத்து கொட்டிட்டு இருக்க? ஆமா ரஃப் பண்ணும்ல. ஸ்டப் பண்ணணுமா? ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம மீன் தானே வறுக்கிறோம். ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து தனியாக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி செஞ்சு வச்ச கலவை வந்து இங்கே இருக்குது. இப்போ புதுசாக ஒரு கலவையை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன திட்டாதே, மனசுக்குள்ள திட்டுறேன்னு தெரியுது. பரட்டுனா நல்லா. அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதாக தடவி வச்ச மசாலா எடுத்து மீனில் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இதில் லெமன் போட்டியா? லெமன் போடலண்ணே, அதில் மட்டும் தான் லெமன் போட்டிருக்கியா? புளியும் போது நல்லா இருக்குண்ணே. அண்ணன் பார்த்தீங்கன்னா வாழை இலையில மீனை வச்சு அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தக்காளி வெங்காயத்தை பெசட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு கட்டிகிட்டு இருக்காரு. என்ன டிஷ்ஷுன்னு தெரியல. இது வேக வைக்காமல் வைக்கிறாரு. வேகுமானும் தெரியல. வெந்துருமானே? வேகலனாலும் திங்கணும், வெந்தாலும் திங்கணும், வேறு வழி இல்லை. பெரிய மீன் மக்களை இப்போ அண்ணன் செய்கிற டிஷ்ஷு எப்படின்னு பாருங்கள். வாழை இலையை விரித்து அதில் மீனை வச்சு அதில் இந்த வெங்காய கடைசல் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க. அடுத்த ஒரு மீன் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ரெண்டாவது மீன். ஆறே வா, அல்லுண்ணே எல்லாத்தையும் அள்ளி அங்கே பாருங்க மீனோட வயிற்றுக்குள்ளேயே வச்சு திணிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த மீன் அந்த இதெல்லாம் வச்சு அப்படியே மடித்து கட்டுறாரு. மடித்து கட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதாமா. இதுதான் மீன் பொளிச்சல். ஆல்ரெடி நாங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா அது ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. இன்றைக்கி அண்ணன் வேறு மாதிரி செய்கிறாரு. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இன்னொரு வாழை இலை வேணுமா? இங்கே இருக்க தூக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது வாழை இலை போடுண்ணா. என்னவா சொன்ன நீ? சட்டி கிராஸாக இருக்குண்ணா. ஒரு மீனே பத்தாது போல சட்டிக்கு. சரி, அதுக்குள்ள 5 மணிக்கு போகணும். இவ்வளோ பெரிய சட்டியில் இப்போ சோடை போட்டு எப்படி இது வேகும்? இங்கே பாருங்க, நெருப்பு வேற சிலிண்டரே எரியுது. இங்கே பாருங்க, நம்ம டிஷ்ஷு வெந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் இங்கிட்ட வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு அங்கிட்டு வேக வைக்க போகிறாராம்மா. திருப்பினேன் மீன் பொளிச்சல் செய்கிறேன்னு இங்கே வேற ஏதோ பொளிச்சல் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க மக்களே. அங்கே மீனை சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே வர தூண்டி எடுத்து மறுபடியும் ஆடி சுற்றிட்டு இருக்கிறாரு. அதே மீனை பார்த்தா தூண்டி கையா தன போல போகுது. ஐயோ, இந்த ஆள் எப்போ சமைச்சு எப்போ நான் சாப்பிட்றேன்னு தெரியல. இவரை நம்பி வேற நான் சாப்பிட உட்காந்துட்டு இருக்கிறேன். வாணே மக்களே, நம்ம மீன் பொளிச்சல் ரெடி ஆயிடுச்சு. மீன் பொளிச்சல் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் மீன் இருக்குது, ஆனால் இப்போ அதை வச்சு செய்ய முடியாது. அதனால் அந்த மீனை வறுக்க போகிறோம். இந்த 2 பீஸ் மட்டும் தான் இன்றைக்கி மீன் பொளிச்சல். இது நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். நல்லா இல்லைன்னா இனிமேல் மீன் பொளிச்சலை நிப்பாட்டிடலாம். மக்களே, அந்த மீன் நல்லா இல்லைன்னா சேஃப்டிக்கு 4 மீன் எடுத்து வச்சுருக்கோம் வறுவலுக்கு. நல்லா இல்லைன்னா என்னையை பிடிச்சி திட்டுவாங்க. ஆமாம், நல்லா இல்லைன்னா என்னை வேற பிடிச்சி திட்டுவானுங்க. அதுக்காண்டி எதுக்கும் இருக்கட்டும் சொல்லி போட்டு 4 மீன் வெட்டி வறுவலுக்காண்டி வச்சுருந்தேன். 4 பீஸு வெட்டிடலாமா? வெட்டுன மீன் பொளிச்சல். வெந்துருச்சு மக்களே. சாப்பிட்டு பாருண்ணே எப்படி இருக்கு. என்ன வெளியே துப்பிக்கிட்டு இருக்க சாப்பிடும் போது? நல்லா வெந்திருக்காண்ணா. இட்லி மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, உப்பு மட்டும் நல்லாவே வெந்திருக்கு. உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கு. மற்றபடி சூப்பராக இருக்குது. தக்காளியோட தின்னுமா சூப்பராக இருக்குண்ணா. செம்ம வரப்பு. இங்கே பாருங்க, நல்லா பீஸ் நல்லாவே வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு வேற. இங்கே பாருங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்காம 2 பேர் மட்டும் விட்டு வெளுத்து வாங்குறோம். துண்டாக இருக்குது. அப்படியே எடுத்து சாஸில் போட்டு இதில் எப்படின்னா அந்த மீனோட ஃப்ளேவர் மட்டும் ஏறி இருக்குது. மீனோட ஃப்ளேவர், அந்த மசாலா ஃப்ளேவர் மட்டும் இதில் ஏறி இருக்குது. இது கூட அப்படியே சாஸை டிப் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷான மீன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிச்ச மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள். மீட்டோட டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் போட்டோம்னே கரையாது. உண்மையாக நல்லாயிருக்கு மக்களே. நம்மளோட உழவு வாகனம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை அனுப்பி நம்ம மீன் பிடிக்கிற இடத்துல மீன் இருக்கா இல்லையா, யாராவது மீன் பிடிக்கிறாங்களா இல்லையா, எல்லா தகவலையும் சேகரிக்க போகிறோம். அதை சேகரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ மீன் பிடிக்க போகிறோம். அனுப்பு ஃபகீமே, வண்டியை விட்றா ஸ்பாட்டுக்கு. நீ வந்து ஃபகீம் மக்களே, அங்கே பாருங்கள், நம்ம மீன் பிடிக்கிற இடத்த நோக்கி ட்ரோன் போய்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். நேராக விடுங்க நம்ம ஸ்பாட்டுக்கு.
இந்த கோயில் இந்த இதுக்கு தான் போகணும். நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும் யாருமே இல்லை. இல்லாத காரணத்தினால் நம்ம காலையில் இங்கே தான் மீன் பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தோம். இப்போ இந்த இடத்துக்கு போய் மீன் பிடிக்க போகிறோம். ரோட்டில் யாரும் இல்லை, ஃபுல் கிளியராக இருக்குது. இப்படி தான் டெக்னாலஜியை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். மீன் பிடிக்கிறதுலையும் டெக்னாலஜிலாம் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தி இனிமேல் சிறப்பாக மீன் பிடிக்க போகிறோம். தரமான வீடியோ நம்ம சேனல் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே 2 கொடிய மிருகங்கள் உட்காந்துருக்கு பாருங்க மக்களே.